வெல்கம் பேக் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து காமிக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாமே வந்து மோல்டிங்கில் இருக்கிறதால பேட்ச் வந்து எதுவுமே வெளியே விடலை. எல்லா பேட்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோல்டிங் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் 9th ஃபெதர்ஸ் 10th ஃபெதர்ஸ் ரிமூவ் பண்ணுவேன். அதேமாதிரி டெய்லில் வந்து டேமேஜாக இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ இந்த பேட்சுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த 9th ஃபெதர்ஸ் 10th ஃபெதர்ஸை ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். டெய்ல் வந்து ஒரு சில பேட்சுக்கு இருக்கும், ஒரு சில பேட்சுக்கு வந்து டேமேஜாக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த டெய்லும் வந்து ஃபுல் மோல்டிங் ஆகணுன்ட்டு அதையும் டெய்லியும் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அது மாதிரி ரிமூவ் பண்ணுறதால என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக புதுசாக முடி வளரும் போது நல்லா அதுக்கு நல்லா ஃபீடிங் கொடுக்கும்போது நம்ம வந்து மோல்டிங்க்குன்னு தனியாக ஒரு ஃபீடிங் கொடுக்குறோம்ல, ஆயில் சீடு, சஃபோலோ, அப்புறம் சூரியகாந்தி விதை, அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த டெய்லும் வந்து டேமேஜாக இருக்கும்போது அதுவும் நல்லா வளரும். இது வந்து நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து வருஷம் வருஷம் நான் இது மாதிரி பண்ணி விடுவேன். எனக்கு வந்து நல்லா சூட்டாக இருக்குது. நல்லபடியாக எனக்கு புறா தயார் பண்ணும்போது எனக்கு ஃபுல் ப்ராப்பர் மோல்டிங்கில் வந்து வால் ரெக்கை எல்லாமே கரெக்டாக வரும்போது நான் அதை ட்ரெயின் பண்ணும்போது நல்லாயிருக்கும். எனக்கு அது வந்து செட் ஆகிடுச்சு. அதெல்லாம் நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எது ஃபேவராக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச்சு இது ஃபுல்லாக யங் பேட்ச்சு. இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மேலு. இது வந்து ஆல்ரெடி ஒரு 100-150 கிலோமீட்டர் பறந்த மேல் தான் எல்லாமே. இது எல்லாமே ஓல்டு பேட்ச் தான். இது எல்லாமே நல்ல பிளட் லைன், நம்மக்கிட்ட வந்து நல்ல டாப் பிளட் லைனில் வந்த பேட்ச் தான் எல்லாமே. இந்த வருஷம் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கோசரம் ஃபெதர் எல்லாமே பிடிங்கி வச்சுருக்கோம். டெய்ல்ஸும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணுற போது பேட்ச் நல்லா ரெஸ்ட்டு 1 month ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக நீட்டாக ரெக்கவரி ஆகும். அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே வளரும் போது நல்லா சூப்பராக அது வரும்போது பறக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி ஆடி மாதன்றதால நிறைய சிக்கு எல்லா ஊர்லேயும் பரவும். அந்த டைமில் வந்து நான் எப்பவுமே இந்த ஃபெதரிங் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாரின்லேயும் இருக்குது. புக்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபோர்ஸு மோல்டிங்னுவாங்க. புறா வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மோல்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம் இருக்குது. அது வேணுட்டே அது ரெக்கை வந்து ரிமூவ் பண்ணி அதை மோல்டிங்க்கு எடுத்துகிட்டு வர அர்த்தம். இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும்னா ரேஸ் டைமில் நம்மளுக்கு வந்து அந்த 9th 10th ஃபெதர்ஸ் வந்து கீழே விழாது. இப்போ நம்ம இப்போயே பிடுங்குறோம், இப்போ 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் இந்த இதில் பிடுங்குறோன்னா இப்போது இன்னும் ஒரு 4 மாதம் போகும்போது கரெக்டாக அந்த 9th 10th ஃபெதர்ஸ் வந்து கீழே விழாது. அப்போ வந்து நம்ம ரேஸ் டைமில் நம்ம பயப்பட தேவையில்ல. ஐயோ ரெக்கை கீழே வந்துச்சு, புறா வந்து வருமோ தொலைஞ்சிருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்ல. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரேஸ் டைம் விடும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக விடலாம். 9th 10th ஃபெதர்ஸ் விழாமல் இருக்கும், புறா நல்லா விடலாம். இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக இப்போது டேட் ப்ரீடு சரி நல்ல மெயில் ஒரு சில மெயிலெலாம் இருந்தது, பண்ண முடியல. சரி பார்ப்போம், ஒரு ஸ்பெஷல் ரேஸ் இருக்குல்ல 100 கிலோமீட்ரு 150 கிலோமீட்ரு, அதுக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக ஒரு 3 செட்டு பீட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 ஜதை வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு மட்டும் ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு மட்டும் விட்றா மாதிரி ஒரு 3 ஜதை பண்ணியிருக்கோம். அதில் யங்ஸ்டர்ஸு நல்லா வந்திருக்கு. அது வந்து ஸ்பெஷல் ரேஸ் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டரில் வந்து நல்லா ஸ்பீட் பண்ணுற மாதிரி அதுங்களை தனியாக ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு இந்த பேட்ச்சு இப்போ எடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்க எல்லா நல்ல பேட்சுக்கும் சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட எது நல்லா ஒரு லைனில் இருக்குது, எது நல்லா ப்ராப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு தெரியும். அதெல்லாம் சரி இந்த பேட்ச்சு எல்லாமே நல்ல மேலு நல்ல ஃபீமேலு. இதுக்கு வந்து சரி நம்ம பூரா பண்ணி விட முடியலன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அதுங்களுக்கு சான்ஸ் கொடுக்காத மாதிரி ஆகிடும். அதில் சரி பரவாயில்ல லேட் பீடாச்சு எடுத்து ஒரு 200-300 வரைக்குமாச்சும் விடுவோம் அப்படின்ட்டு லேட்டாக எடுத்து பண்ண பேட்ச் இது. இதுவும் தனியாக நம்ம தயார் பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம், ரேஸ் விடுவோம். இதுங்களும் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து லாஸ்ட்டாக எடுத்த யங்ஸ்டர்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 யங்ஸ்டர் இருக்குது. 3மே வந்து பிஆர்னா ஸ்பெஷல் ரேஸ், அந்த ரேஸுக்கு எடுத்த பேட்ச்சு. இதுங்களை மட்டும் தனியாக நம்ம சுற்று போடணும். ஏன்னா பெரிய புறாங்களோட விட்டுனா அது வந்து வெளியே போகிறதால மிஸ் ஆகிடும். இதுங்களோட தனியாக ரெடி பண்ணி தனியாக நம்ம இது பண்ணுவோம். இந்த வருஷத்துக்கு ரெடி பண்ணுற பேட்ச்சு 35-40 பேட்ச் ரெடி பண்ணுறோம். பார்க்கலாம்.